ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயுடி சிஏடி சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டான கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் சார்ட்டை நான் ஆல்ரெடி நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த சார்ட்டு. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு முன்னாடி சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் சரிங்களா. இது வந்து டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இது போல் தான் இருந்துச்சு. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இது எப்படி வந்து எடுத்திருக்கு அப்படின்றத பார்த்துக்குங்க. ஆல்ரெடி மிட்டிகேட் ஆன மாதிரி இருக்கும். நான் வந்து அதை இதில் இது பண்ணுறேன் சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து சார்ட்டோட இது வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் வந்து ஆல்ரெடி மிட்டிகேட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வந்து இது ஒரு லிக்விடிட்டி ஃபார்மிங் வந்து க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்குது சரிங்களா. லிக்விடிட்டி ஃபார்மிங் அப்படின்னா இந்த டாப் வந்து இந்த டாப் எடுக்கல, இந்த டாப் வந்து இந்த டாப் எடுக்கல சரிங்களா. ஒன்றே ஒன்று தான் ஃபில் ஆகிருக்கு. பட் அது வந்து ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நம்ம என்ன வந்து காமனாக சொல்லலாம் அப்படின்னா இதை ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு டாப்பு, செகண்ட் டாப்பு, தேர்ட் டாப் அப்படின்னு வந்து சொல்லலாம். 1 2 3 அப்படின்ட்டு சரிங்களா. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா லிக்விடிட்டி வச்சுருக்குல்லங்க. ஸோ வந்து மேலே வரும். இந்த ஆர்டர் பிளாக்லேயே நம்ம வந்து 2 ஆர்டர் பிளாக்காக பிரிக்கலாம் சரிங்களா. ஆர்டர் பிளாக் நம்பர் 1 ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கோம். 2 ஆர்டர் பிளாக்கையும் சேர்த்து இதை வந்து ரீஃபைன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து வரும். இப்போ இந்த மாதிரி நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கும் சரிங்களா. பட் 2 ஆர்டர் பிளாக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால, ஒரே மாதிரி மீன்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 2 இம்பேலன்ஸ் கேண்டில் வந்து ஒன்றா இருக்கும் சரிங்களா. அதை வந்து நம்ம அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமுக்கு போகிறப்போ ஒரே ஆர்டர் பிளாக்காக மாறிடும் அப்படின்றதுனால நான் வந்து ஃபுல்லாக எடுத்திருந்தேன். பட் வந்து இன்னும் வந்து ரீஃபைன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்டான ஆர்டர் பிளாக் தான் கிடைக்கும். அதை தான் வந்து மார்க்கெட் இது பண்ணிட்டு போயிருக்கு சரிங்களா. காட்டுறோம் பாருங்கள். கரெக்டாக போய் மார்க்கெட் எடுக்குது. எடுத்தோம்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தோம்னா நமக்கு வந்து போதுமானது தான். இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வழக்கமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீசன்ட் ஸ்விங் லோ வந்து வழக்கமான டார்கெட் சரிங்களா. ஆர் நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக். நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வந்து பிக்னஸ் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பிக்னஸ்க்கு அது ரொம்பவுமே வந்து ஃபேவராக இருக்கும் சரிங்களா. நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் நம்ம வந்து இந்த மாதிரி என்ட்ரிஸ் எடுத்துருக்கோம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. மார்க்கெட் நீட்டாக போயிருக்கு. நம்ம நினச்சதை விட ஆர்டர் பிளாக் கீழே போயிடுச்சு. இங்கே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து நம்ம இது பண்ணோம். அடுத்தடுத்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. மறுபடியும் மார்க்கெட் எங்கே வந்து எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்து பாருங்கள். கரெக்டாக இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இங்கே கூட நமக்கு இன்னொரு என்ட்ரி நீட்டாக வந்து கிடைக்கிது சரிங்களா. எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வருது சரிங்களா. ரெண்டுமே ஒரே என்ட்ரி தான். ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து ஹண்ட் ஆகலை சரிங்களா. நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறோம்னா அடுத்தடுத்த ஆர்டர் பிளாக் நீங்களே வந்து மார்க் பண்ணி எடுக்க கற்றுக்கணும் சரிங்களா. அப்படியே வந்து நம்மளுடைய சார்ட்டையே ஃபுல்லாக வந்து டிபெண்ட் ஆகியிருந்தீங்கன்னா நான் ஒரு 4 நாள் லீவ் போட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஸோ வந்து என்றைக்குமே வந்து உங்களுடைய ஓன் எஃபர்ட்டும் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா. நான் கொடுக்குறது அதனால தான் வந்து சிக்னல் அப்படின்னு கொடுக்காம என்றைக்குமே ரெஃபரன்ஸ் சார்ட்டுன்னு கொடுப்பேன். நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும் அவ்வளோதான் சரிங்களா. ஓகேங்க, இதை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் சொல்ல வேண்டிய ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.